அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 18/3/2026 பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:20 சூரிய லக்னம் மீனம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும், தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கவனமான முறையில் மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, எதிர்பாராத வரவுகளும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் அதிகம் சாதிக்கலாம். பணியில் உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறும். குறித்த நேரத்திற்கு முன்பே உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கான சாத்தியம் இருக்குது. நீங்கள் உங்கள் துணையிடத்தில் சந்தோஷமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். நிதி நிலைமை சீராக இருக்குது. காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று நீங்கள் திடமாகவும் நல்ல ஒரு மனநிலையிலும் இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும், தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில் அமைய நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் அவ்வளவு திருப்திகரமாகவும் இருக்காது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். பதட்டம் காரணமாக முதுகலில் வலி ஏற்படும். மனதை தெளிவாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்குது. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம். கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். திருப்திகரமான பலன்கள் கிடைக்காது. உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சாதகமான ஒரு மனநிலை மாற்றத்தால் பாதிப்பு ஏற்படும். இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காண இயலாது. உறவின் நல்லிணக்கம் காண அமைதியான போக்கை மேற்கொள்ள வேண்டும். சிறிது பதட்டம் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கடின உழைப்பு மற்றும் இடைவிடாத முயற்சி மூலம் லாபகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும். இன்று நீங்கள் கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீங்க. உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டு பெறும். உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. இதனால் உறவின் நல்லிணக்கம் ஏற்படலாம். இருவருக்கும் இடையே காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் ஒரு நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காணலாம். மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சியான ஒரு நாள். பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது. குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிப்பதில் உங்களுடைய திறமை வெளிப்படும். இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாகவும் பயணம் காணப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். தொலைதூரத்தில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. எதிர்கால பாதுகாப்பிற்காக உபரி பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க. உங்களின் நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது.
துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். சாதகமான பலன்கள் கிடைக்க கடினமான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். இசை கேட்டல் மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் உங்களுடைய பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டியது நல்லது. பணிகளை மீண்டும் சரிபார்த்து செய்ய வேண்டிய ஒரு நாள். தகவல் தொடர்பில் காணப்படும் பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடனான உறவில் பாதிப்பு ஏற்படும். உறவின் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதியை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அதிக பணம் சம்பாதிக்க இயலாது. இதனால் கடினமாக நீங்கள் உணர்வீங்க. பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, சாதகமான பலன்கள் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. முடிவுகளை விரைந்து எடுப்பீங்க. இதனால் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சிறந்த பலன்கள் காணலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும். சக பணியாளர்களிடமிருந்து சில தொல்லைகள் நீங்கள் எதிர்கொள்ள நேரலாம். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாகும். நல்ல ஒரு புரிந்துணர்விற்கு அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றக்கூடியதாகும். திருப்தியும் நல்ல ஒரு உணர்வும் உங்களுக்கு காணப்படலாம். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாதித்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படலாம். எனவே நீங்கள் சிறப்பாக உணர்வீங்க. உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேசுவதற்கு உகந்த நாள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு. ஊக்கத்தொகை வகையில் பண வரவு உங்களுக்கு ஏற்பட பணம் சேர்க்கையிலும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சுறுசுறுப்பு மற்றும் மனதிடம் காரணமாக இன்று உங்களிடம் ஆற்றல் நிரம்பி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று குழப்பங்களும் வருத்தமான ஒரு மனநிலையும் காணப்படலாம். இன்றைய நாளை சமாளிக்க நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். பணியிடத்தில் பணிகள் இறுக்கமாக காணப்படுவதால் நீங்கள் மும்பரமாக பணியில் ஈடுபடுவீங்க. சக பணியாளர்களுடைய எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. பணியாற்றும் பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனை தவிர்த்து நீங்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது. சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம். பொறுமையுடனும் திறமையுடனும் இதனை நீங்கள் கையாள வேண்டும். தான தர்மங்கள் போன்ற தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி பெறலாம். இன்று சக பணியாளர்களுடன் சில சௌகரியங்களை நீங்கள் உணர்வீங்க. இந்த மாதிரியான அற்ப விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய பணியில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. இன்று உங்கள் துணையிடத்தில் பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் காணப்படாது. கால்வலியால் நீங்கள் அவதிப்படலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பொறுமையுடன் இருந்தால் பல நன்மைகளை காணலாம். வெறுமை இருப்பது போன்று உணர்வு உங்களிடம் காணப்படும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்று சூழ்நிலைகளை சமாளித்து அமைதி பெறலாம். பணிகளை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம். திட்டமிட்டு பணியாற்றுவது உங்களுக்கு மிகவும் அவசியம். உங்கள் துணையிடத்தில் சகஜமாக இருக்க வேண்டும். உறவின் நல்லிணக்கத்தை மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நிதி விஷயத்தை விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இன்று உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.